என்னை பொறுத்தவரையிலும் அதிமுகவுக்கு தலைமை மாற்றம் தேவை. இந்த தலைவர்கள் போகணும், வேற தலைவர்கள் பொறுக்கி நாயே அவனுக்கு பிறந்தவன் இவனுக்கு பிறந்தவன் அவங்க கட்சியில் பேசணும். சசிகலா உட்காந்துட்டாக்கா கட்சியை காப்பாற்றிடுவாங்க. பழனிசாமி தான் பெஸ்ட்டு, சொன்ன இடத்துல கையெழுத்து போடுவாங்க. கையெழுக்கே டெபாசிட் போகிற அளவுக்கு தன்னுடைய எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையனும் கோகுல இந்திராவும் பொதுச்சு எழுந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது இன்னொரு பிழவை அதிமுகவில் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையிலும் அதிமுகவுக்கு தலைமை மாற்றம் தேவைங்க. 4 ஃபேக்ஷன் இருக்குது. பழனிசாமி, பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் 4ஆக பிரிஞ்சிருக்காங்க. இன்னும் வேறு என்ன இருக்குன்னு தெரியாது. 4ஆக பார்க்க எனக்கு தெரிஞ்ச 4ஆக இருக்காங்க. இந்த எஸ்பி வேலுமணிலாம் எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல. இந்த தலைவர்கள் போகணும், வேறு தலைவர்கள் வரணும். அப்போ தான் அதிமுக காப்பாற்ற முடியும். அதுக்கு அவங்க தெளிவாக அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நடந்துக்கிற ஈரோடு தேர்தல் ஒரு இண்டிகேஷன், ஒரு குறியீடுன்னு எடுத்தால் இவங்களை தேர்தலில் நிற்க வேணாம், புறக்கணிக்க சொன்னது அமித்ஷா தான் சொன்னார். அதை கேட்டுட்டு தான் அவங்க நிற்கலை. அத்தனை எதிர்கட்சியும் நிற்காமல் விட்டு அந்த தாசாமி ஒரு உலக மகா தலைவர் ஒருத்தர் அவர் கட்சியை நிற்க வச்சார். சீமான், அந்த சீமான் அது அப்போ பேர சொல்கிறது கூட பயமாக இருக்குது. ஏன்னா இதை சொன்னாக்கா பொறுக்கி நாயே அவனுக்கு பிறந்தவன் இவனுக்கு பிறந்தவன் அவங்க கட்சியில் இருக்கவங்களாம் பேசுவான். அதுக்காக தான் பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கண்ணியமான கட்சி அது. என்ன அதுக்கு பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அவரை நிற்க வச்சு என்ன எதிர்பார்ப்பு அவர் உடனே தேர்தல் இப்போ புறக்கணிக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. பெரியார் இவர் தாக்கி பேசுகிறார் இந்த தலைவர். மறுநாள் இந்த ராத்திரி சாயந்தரம் 4 மணிக்கு பெரியார் தாக்கி பேசுகிறார். காலையில் 10 மணிக்கு மாநில கட்சின்னு அங்கீகாரம் கிடைக்குது அவர் கட்சிக்கு. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வேகமாக இருக்குது. சரி, அப்போ உடனே அடுத்த நாள் சொல்கிறார் தேர்தலில் நான் மகத்தான வெற்றி அடைவேன்றார் அந்த சீமான். இவ்வளவும் சொல்கிறார். என்னன்னா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 8% வாக்குகள் வாங்கினதுனால தானே அங்கீகாரம் கிடைச்சது. 8% வாக்கு எந்த தேர்தலில் வாங்கினார்? இந்த நாடாளுமன்ற தேர்தல் திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கு. 8% தேர்தல் அப்போ ஐயா அவர் வாங்காதது எவ்வளோ? 92% வாங்கல. இல்லை, தேர்தல் ஆணையம் சொல்கிறேன் சில வரமுறைகள் 8% நீங்கள 92% எதிர்த்துருக்காங்க. அவ்வளோதான கணக்கு. ஏறத்தாழ 100% தான். 8% அதில் நின்று மற்ற சுயேட்சை வேட்பாளர்களும் வாங்கியிருக்காங்க. இந்த சுயேட்சை வேட்பாளருக்கு மாத்திரம் இடத்துக்கு திருப்பி கொடுக்குறீங்க. 8% அவர் எடுத்து நின்று சடகோபங்கிறவர் 6% வாங்கியிருந்தார். தெரியுமா யார் சடகோ யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, சும்மா சொன்ன ஒரு பேர். விடுறீங்களா? 8% இந்த தேர்தலில் அவர் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் உடனே அவரை தூக்கி உடனே பெரியாரை தாக்கி பேசியிருக்காரு. அதெல்லாம் சொல்லிவிட்டு உடனடியாக தேர்தல் ஆணையம் அங்கீகாரமெல்லாம் கொண்டு வந்தபோது அவர் தன்னை காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சார். எதிர்பார்த்தது என்னன்னா அதிமுகவினுடைய வாக்குகளும் தேமுதிக வாக்குகளும் அந்த எதிர்கட்சியில் இவங்களோட பாஜகவினுடைய மறைமுக கூட்டணியில் இருந்த அந்த கட்சிகளுடைய வாக்குகள் பூரா இவருக்கு வரும். அதை வச்சுக்கிட்டு வரும்போது ஒரு கண்ணியமான அளவில் அவர் ஓட்டு வாங்குறது மாத்திரம் இல்லை, ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டுன்னு நானே பேசுகிறேன். இதெல்லாம் இவங்கெல்லாம் போடுவாங்கன்ற கணக்கில் இருந்து மிரட்டாங்கன்னா போடுவாங்கன்ற தான் நான் சொன்னேன். என்னாச்சு? அதிமுகவுடைய வாக்குகள் எங்கே போச்சு? தேமுதிகவுடைய வாக்குகள் எங்கே போச்சு? புறக்கணித்த கட்சிகளுடைய தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஒரு கணக்கு காட்டுறாங்க. போன தடவை நான் அவர் கட்சியும் பாஜகவும் எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சோ அந்த கூட்டுத்தொகை தான் இந்த தடவை வாங்கியிருக்காரு. அவங்க 12,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, இவர் 12,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. பாஜகவுடைய ஓட்டுகள் தான் இவருக்கு விழுந்துருக்கு. வேறு யார் ஓட்டு விழுந்து? அவர் மறுக்கிறாரு. பாஜக எனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அவரை பற்றி பேச எடுக்காதீங்க. அவர் யாரை வேணாலும் விடுவார். பிரபாகரனுக்கு ஆமகரிச்சு அமைச்சவர் தானே, கேட்டுக்கிட்டு. என்னன்னா அடுத்து வேலுமணியும் இன்னைக்கு அவருக்கு எடப்பாடியை எதிர்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. அவரோட மகனோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போகிறப்ப அமித்ஷாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகிறப்ப அவர் கூட தான் செங்கோட்டையனும் இருந்தார். இவங்க எல்லாருமே பேசி வச்சுக்கிட்டு தான் இதை பண்ணுறாங்க. பின்னாடி இருந்து பாஜக இயக்குது. அதில் இப்போ செங்கோட்டையன் முதல்ல வெளியில் வந்திருக்காரு. அடுத்தடுத்து கோகுலேந்திரா அடுத்து வந்திருக்காங்க. இன்னும் அடுத்து ஒவ்வொருத்தராக வருவாங்க. இவங்க எல்லாரும் சசிகலாவோட சேர்றதுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசப்படுது. எனக்கு சசிகலாவை பாஜக ஆதரிக்குன்னு நான் தோணுது. ஏன்னா சசிகலா அதிமுக சக்தி வாய்ந்ததாக மாறிடும். பெண்ணுங்கிறது ஒன்று இருக்குது, ஒரு குடும்பம் இல்லை. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப எடுபடும்.
ஒரு பெண்ணினுடைய தலைமையில் வந்தாலே கொஞ்சம் பெண்களுடைய வாக்குகள்லாம் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நான் அவங்கள பார்த்து பேசும்போது சொன்னேன், நீங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது இந்த அதிமுக ரிவே. அதனால தான் இங்கே இந்த கவர்னர் இந்த ராம் மனோகர் ராவோ யாரோ ஒருத்தர் இருந்தார், ஆ பதவி பிரமாணம் ஏன் பண்ணி அவன் போனார். சசிகலா வந்து உக்காந்துட்டாக்கா கட்சியை காப்பாற்றிடுவாங்க, நம்ம புடியிலேருந்து போயிடுங்கிறதுனால தானே பதவி இதை வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்க தலைமுறைவாக ஓடினார். சசிகலா கையில் கிடச்சேன்னா கட்சி ரிவைவ் ஆகிடும். ரிவைவ் ஆகிடுச்சுன்னா பாஜக பிடியிலேருந்து அவங்க வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டாக்கா பாஜகவுக்கு கால் ஊட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை போயிடும். அதனால தான் நம்மளை அடித்து துரத்துனாங்க. பழனிசாமி தான் பெஸ்ட்டு, சொன்ன இடத்துல கையெழுத்து போடுவார். நீட் தேர்வு அங்கே கொண்டு வர்றாங்க, டெல்லியில் சொல்கிறாங்கன்னு போது இங்கே நிறைவேற்ற கொண்டுட்டாரு. அடுத்த செகண்டு கொடுத்துட்டாரு. ஜிஎஸ்டி அங்கே பேசுகிறாங்கன்னு இங்கே நிறைவேற்ற போட்டார். அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒப்பீனிட்டார். கட்சிக்குள்ளார எந்த தகராறு நடந்தாலும் கட்சிக்குள்ளார ஒரு பேசிட்டு நேராக அமித்ஷா கிட்ட தானே போய் உட்காந்தார், டெல்லியில் தானே போய் உட்காந்தார். கட்சி உள்கட்சி குழப்பம் இப்போ சொல்கிறார், உள்கட்சி குழப்பத்தில் நீ யார் தலையிடுவதுன்னு நீதிமன்றத்தை கேட்குறார். அமித்ஷா அப்படி தலையிட்டார். அவரை பெருசாக பண்ணிடுவார்னு பாவம் பாஜக ஏதோ பண்ணிச்சு. இரட்டை இலைக்கே டெபாசிட் போகிற அளவுக்கு தன்னுடைய தலைமை பதவியை அவர் காட்டினார். அப்படி அந்த அளவு ஒரு பலவீனமான தலைவர் வச்சு இன்னும் இது பண்ண முடியாதுன்றதால அவங்க சொல்லியிருக்காங்க. அது இருந்தால் பிரயோஜனம். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. எதுவாக இருந்தாலும் எங்களை போன்றவருடைய கணிப்பு, தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜகவோட கூட்டணின்னு மக்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட ஈரோடு தேர்தல் முடிவுகள் தான் வரும். ஈரோடு தேர்தலில் மக்கள் வாக்கு எதுக்கு போட்டாங்க? பாஜக மேலே இருந்த வெறுப்பை அவ்வளோ வேகமாக வந்து காட்டியிருக்கிறாங்க. அதான அது காரணம். நீங்கள்லாம் ஒத்துக்க மாட்டீங்க. அவருக்கு என்னங்க இதில் அவருடைய நெருக்கமாக இருக்கவங்க சொல்கிறாங்க, பெரியார் வந்து இப்படிலாம் பேசுகிறாரு, இப்படியெல்லாம் இது ஓவராக போகிறாருன்னு எல்லாம் சொன்னபோது ஏதோ ஒரு லாபம் கருதி தாங்க அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு வார்த்தை வாயை திறந்தால் கூட அதில் அவருக்கு பல மடங்கு லாபங்கள் இருக்கும் அப்படின்னாங்க. அது பார்த்தா பின்னணியில் பெரிய லாபம் கிடைச்சிருக்குது. உடனடியாக அங்கீகாரம் கிடைச்சது இல்லை. பாமக கிடைக்கல, 8% வாங்கி அவர் அதனால அங்கீகாரம் கிடைக்கல. பெரியார் எதிர்த்து பேசினது தான் அங்கீகாரம் கொடுக்கல. இல்லை, நேற்று பேசுகிறாரு பெரியார் எதிர்த்து. ஏங்க இதை மாத்திரம் நீங்கள் வந்து அப்படி அதுக்கு காரணங்கள்லாம் சொல்கிறீங்க? அவரை காப்பாற்றுறதுனாக்க மாத்திரம் நீங்கள் என்னத்துக்கு அப்படி வரீங்க? அவர் பத்திரிகையாளர்களை தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் சந்திக்கிறார் பத்திரிகையாளர்களை. அப்போ சொல்கிறார், அந்த ஒரு நிலைப்பாடுலேருந்து அவரை மாற்றிக்கவே இல்லையா, மாறவே இல்லையே. இப்போ நான் பெரியாரும் பிரபாகரனே ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். என் கட்சிக்காரங்க பெரியார் ஏற்றுக்கிறதா இருந்தால் அவங்க வெளியேறி போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதான சொல்கிறார். அவர் கட்சியில் யார் இருக்கிறா போகிறதுக்கு? ஒன்றையால் சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு அவர் கட்சியில் இருக்கிறதால யூடியூப்காரர் இருந்தால் வேறு யார் இருக்கு அவர்கிட்ட? ஏங்க அது தொடர்ந்து ஒரு 15 இது தேர்தலையாக போட்டிட்டு இருப்பார். ஒரு 5-6 தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. ஒரு வரலாறு படைச்சிருக்காருங்க. ஒரு தேர்தலில் கூட ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்காதவர். அது ஒரு வரலாறு இருக்குது. என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? சுயேட்சைகளோட போட்டி போடுறாருங்க. அவங்கக்கிட்ட தான் அவர் கடுமையான போட்டி போடுறாரு. நீங்கள் வந்து உடனே என்ன அவர் வந்து விட்டார். இப்போ அடுத்த அப்படி அதே மாதிரி கவுத்துறதுக்கு அடுத்த ஆளை ரெடி பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதில் தான் அவர் பயப்படுறாரு. விஜய் அடுத்த அப்படி சிக்கியிருக்காரு. அவரை எப்படி தான் இஷ்டத்துக்கு தூக்கி விட போகிறீங்க, அவர் என்ன ஆக போடுறான்னு பார்ப்போம். விஜய்க்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்பான்னு தான் நம்ம சொல்லணும். அவ்வளோதான் சொல்லணும். சீமானோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு நிகழ்காலமே இல்லை, பிறப்போ எதிர்காலத்தை இருந்து பேசுகிறேன். அவர் இப்படி தாங்க அப்பப்போ வருவார். யூடியூப்பில் தவிர அவர் பொதுமக்கள் பற்றியில் அவர் எங்கே இருக்கார் யாருக்கு தெரியும்? அவர் உங்களை தவிர வேறு யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு என்ன பண்ணான்னு பேசியிருக்காரு. கட்ட வார்த்தையில் வந்ததுன்னா அவருடைய கட்சின்னு அர்த்தம். எனக்கு அப்படி தான் அவரை தெரியும். ஆனால் அவருடைய குடும்பத்தை பற்றினா எனக்கு தெரியும். ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிட்ட இடமெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. அது அவருக்கு தெரியாது. எவ்வளோ முடிச்சுக்கலாம், அடுத்தது வச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கருத்துக்களை பயந்துட்டுக்கு ரொம்ப நன்றி சார்.